வரலாறு மற்றும் மொழி அது சார்ந்த பற்று இருக்கணும் அப்படின்ட்டு கடவுள்கிட்ட பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு தந்தை பெரியார் சொல்லியிருக்காரு. நம்ம ரெண்டோட பற்றும் அத்தியாவசியமானது. ஏன்னா வந்து இயங்கியல் கூறுல நம்ம பல வரலாற்றிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பல விஷயங்கள் இருக்கு. தமிழ் கிட்ட இருந்தும் தான். தமிழும் வரலாறும் பிரிக்க முடியாத ஒரு விஷயம்ன்றனால நம்ம அதுக்கிட்ட இருந்து அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிறது நிறைய இருக்கு. அதுல வரலாற்றின் பார்வையில நம்ம சங்க காலமா இருக்கட்டும், இல்ல இடைக்காலமா இருக்கட்டும், அந்த காலகட்டங்கள்ல மொழியோட வளர்ச்சி அவர்கள் சொன்ன கருத்தியலையும் விவாதம் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும். அது தற்காலத்திலையும் பொருந்தும் வகையில இருக்கு பல கருத்துக்கள். எல்லா கருத்துக்களும் பொருந்தும் விதமா இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. அந்த வகையில பாரதியாரோட புத்தகச்சாலை வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டுரை வந்து இன்னைக்கு பார்க்கலான் இருக்கோம். இந்த கட்டுரை வந்து ரொம்ப இனிமையான கட்டுரை. இப்பயும் வந்து தேவைப்படுகிற ஒரு கட்டுரையா நான் கருதுறேன். அந்த கட்டுரையை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுல என்ன சொல்லியிருக்குன்னா, புத்தகச்சாலை வேண்டும். நம் நாட்டுக்கு வந்து புத்தகச்சாலை வேண்டும். சாலைகள் தோறும் வேண்டும் அப்படின்றது தான் அதோட சாராம்சம். அது எவ்வாறு தொடங்கும் அப்படின்னா, மனிதர் எல்லாம் அன்பு நெறி காண்பதற்கு ஒரு புத்தகச்சாலை எதற்கு வேண்டும் என்றால், ஒரு மனிதன் அன்பு நெறி வந்து காட்டணும் அப்படின்னா ஒரு புத்தகச்சாலை வேணும், புத்தகங்கள் வேணும் அப்படின்றாரு. எந்த மாதிரியான புத்தகங்கள் அப்படின்னா, சயின்ஸ் சார்ந்த புத்தகம் கிடையாது, குவாண்டம் பிசிக்ஸ் சார்ந்த புத்தகம் கிடையாது. அந்த புத்தகங்கள்லாம் இருந்தா இரண்டாம் உலக போர் ஏன் வரப்போகுது? ஹிரோசிமா நாகசாகில வந்து E=mc² எவ்வளோ ரோல் பண்ணி அவ்வளோ அழிவுகள், மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் ஏன் நடக்க போகுது? அறம் சார்ந்து இலக்கியங்கள் சார்ந்த புத்தகம் வேணும் அப்படின்றார். அறிவியல் புத்தகத்தை தாண்டி சமூக அறிவியல் புத்தகத்துக்கு ஒரு முக்கிய அந்தஸ்து வேணும். அதுதான் வந்து அன்பு நெறியை புகட்டும் அப்படின்றார். அப்போ மனிதர்கள் எல்லாருமே அன்பு நெறி காண்பதற்கு இந்த புத்தகச்சாலை வேண்டும். அடுத்த வரிகள் ரொம்ப முக்கியமானது. மனோபாவம் வானை போல் உயரணும் அப்படின்றாரு. இன்றைய சமுதாயத்துல நம்ம மனோபாவம் என்னவா இருக்கும்னா, ஒரு குடும்பம் அப்படின்னு இருக்கும். நம்ம சமூகம் சார்ந்து கூட எதையும் யோசிக்க மாட்டோம். குடும்பத்திலையும் தன்னலம் சார்ந்து பல விஷயங்களை யோசிப்போம். அப்படிப்பட்ட இந்த காலகட்டத்துல பாரதிதாசன் என்ன சொல்றாருன்னா, மனோபாவம் வானை போல் உயரணும் அப்படின்றாரு. இப்போ வந்து போர்கள் நிறைய நடந்துகிட்டு இருக்க இந்த சூழ்நிலையில அமெரிக்கா போன்ற ஆதிக்க நாடுகள் சின்ன சின்ன நாடுகள் மேல போர் கடுமையா தொடுத்துட்டு இருக்கிற இந்த நேரத்துல அந்த மனோபாவம், அங்க போர் நடக்குது, அங்க இருக்கிற குழந்தைகள் எவ்வாறு கடினமான ஒரு சூழலை மீட் பண்ணுவாங்க, இந்த மாதிரியான எந்த ஒரு மனோபாவமும் இல்லாத ஒரு கட்டமைப்புல தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா இந்த புத்தகச்சாலை என்ன பண்ணும்னா, நம் மனோபாவத்தை வானை போல் உயரச் செய்யும் அப்படின்றது அவரோட சிந்தனை. அதே மாதிரி மனிதரெல்லாம் அன்பு நெறி காண்பதற்கும் மனோபாவம் வானை போல் உயர்வதற்கும் தனி மனித தத்துவமாம் இருளை போக்கி, இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. எதற்காக தான் இந்த வீடியோவே நான் போட்டேன். தனி மனித தத்துவமாம் இருளை போக்கி, இருள் அப்படின்றத எதை சொல்றாருன்னா தனி மனித தத்துவம் அப்படின்றாரு. நம்ம வந்து ஒரு இயக்கம் சார்ந்து இயங்காம, கருத்தியல் சார்ந்து இயங்காம, ஒரு தனி மனிதன் சார்ந்து இயங்குற பழக்கம் நான் ஆண்டாண்டு காலமாக இருக்குது. நம்மை வந்து காப்பாற்ற ஒரே ஒரு இறைவன் வந்தால் போதும் அப்படின்னு நினைப்பதும், அதற்கடுத்து எம்ஜிஆர் வந்தா மாறிடும் அப்படின்னு நினைப்பதும், அது அதிமுக அப்படின்ற நிறுவனம் வந்து என்ன நடந்துக்குச்சுன்னு பார்க்காம தனி மனிதனை பார்த்து ஓட்டளிப்பதும், அதுக்கப்புறம் வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்தால் மாறிடும் அப்படின்னு நினைக்கிறதும், இதெல்லாம் வந்து தனி மனித தத்துவம். ஒரு டிஎம்கே அப்படின்றது ஒரு இயக்கம். இயக்கம் சார்ந்த மாறுதலை விட்டுட்டு தனி மனித சார்ந்து போறது தவறு அப்படின்றாங்க. இப்போ டிஎம்கே அப்படின்றது கருணாநிதி மட்டுமல்ல, உதயநிதி மட்டுமல்ல, ஸ்டாலின் அவர்கள் மட்டுமல்ல, அது ஒரு இயக்கம். அதுல வந்து பல தூண்கள் இருக்கு, பல பிரச்சனைகள், கொள்கைகள் சார்ந்து இயங்குது. அது வந்து தனி மனித புள்ளியில் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் சொல்றதும் தவறுதான், எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படி தனி மனித தத்துவத்திற்கு எந்த இடம் அளிக்காமல் நாம் செல்ல வேண்டும். அதை தான் வந்து பாரதிதாசன் சொல்றாரு, தனி மனித தத்துவமாம் இருளை போக்கி புத்தகச்சாலை வேண்டும் நாட்டில் யான்றும் அப்படின்னு குறிப்பிட்டாரு. இது என் மனசுல ஓடிக்கிட்டே இருந்துச்சு. நிறைய காலம் வந்து தமிழை சார்ந்தும் தமிழ் கருத்தியலை சார்ந்தும் பேச வேண்டும்ட்டு தொடர்ந்து இணைந்திருப்போம். நன்றி.